கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையை மாற்றுகிற, உங்கள் வாழ்க்கையிலே ஒரு வெற்றி திருப்புமுனையை, ஒரு ராஜரீகமான மேன்மையை கொண்டு வருகிற ஒரு அற்புதமான காரியத்தை, அதாவது பரிசுத்த ஆவியின் அபிஷேகம், ஐயா உங்க மேல வருகிற, உங்க மேல கர்த்தர் போட்டிருக்கிற இந்த அற்புதமான அபிஷேகம் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கை அற்புதமும் அதிசயமுமாக மாற்றிவிடும் என்பதை குறித்து நாம் இன்று தியானிக்க போகிறோம். நன்றாய் கவனியுங்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளை. நிச்சயமாய் இந்த பரிசுத்த ஆவி வரும் பொழுது கர்த்தர் சொன்னது போலவே நீங்கள் புது பலன் அடைவீர்கள். உங்கள் வாழ்க்கையில, உங்க ஜீவிதத்தில், உங்க குடும்ப வாழ்க்கையிலே, உங்கள் சரீரம், கையின் பிரயாசங்கள், உங்கள் ஊழியங்கள் எல்லாவற்றையும் ஒரு புதிய பலனை கொடுக்கிற ஒரு மகத்துவமான மகிமையான வல்லமை பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்திலே இருக்கிறது. நன்றாய் கவனியுங்கள் அன்பு சகோதர சகோதரிகளே. இந்த அபிஷேகம் என்பது ஏதோ ஒரு வெண்புறா நமது மீது பறந்து வருவது போல் வருகிறது அல்ல. அதோடு நம்முடைய சரீரத்தை அல்லது நம்முடைய உடம்பை ஒரு குலுக்கி விட்டு போகிறதும் அல்ல. நன்றாய் கவனியுங்கள். இந்த பரிசுத்த ஆவி உங்களிடத்தில், உங்கள் மேல் வரும் பொழுது அந்த சர்வ வல்லமையுள்ள தெய்வமே உங்கள் மீது வருகிறார். மறந்து விடாதிருங்கள், சர்வ வல்லவர் உங்கள் மீது முழுமையாய் வர முடியும். அன்பு தேவ பிள்ளைகளே, தேவ ஆவியானவர், ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியானவர் என்று சொல்லப்படுகிறவர், கர்த்தரே ஆவியானவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, அவர் உங்களுக்குள்ளே வரும் பொழுது இந்த சின்ன மனுஷனுக்குள்ளே அந்த பெரிய தெய்வம் வந்து விடுகிறார். நல்லா கவனிங்க. உங்க மேல அந்த அற்புதமும் அதிசயமுமான தெய்வமே வந்து விடுகிறார். ஹல்லேலூயா. அப்பொழுது நீங்கள் சொல்ல முடியும், இனி ஜீவிக்கிறது நான் அல்ல, இனி ஜீவிக்கிறது நான் அல்ல, கிறிஸ்துவே மகிமையின் நம்பிக்கையாய் எனக்குள்ளே ஜீவிக்கிறார். அந்த ஒரு மாற்றம் உங்கள் வாழ்க்கையிலே வரும் பொழுது என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த அபிஷேகம், இந்த அக்னிமயமான ஒரு அபிஷேகம் உங்கள் வாழ்க்கையிலே வரும் பொழுது உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் புதிய மனுஷனாய், வேறு மனுஷனாய், புதிய சிருஷ்டியாய் மாறிவிடுவீர்கள். ஹல்லேலூயா. ஆமென். பேதுரு இப்படியாக சொல்லுகிறார், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால், ஐயா நீங்கள் கர்த்தருடைய ஆவியோடு இருந்தால் இந்த உலகத்திலே உங்களை எதிர்க்கிறவன், உங்களுக்கு விரோதமாய் இருப்பவன் யார் என்று கேட்கிறாரே. அன்பு தேவ பிள்ளைகளை, உங்களை, உங்கள் பிள்ளைகளை, ஐயா உங்கள் குடும்பங்களை, உங்களுக்குள்ள யாதொன்றையும் அல்லது உங்கள் ஆவி ஆத்துமா சரீரங்களை எந்த வகையிலும் கெடுக்கவும் அழிக்கவும் திருடவும் வருகிற இந்த பொல்லாத சத்துருவின் சகல வல்லமைகளிலும் இருந்து பாதுகாக்கிறது பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம். ஹல்லேலூயா. உங்கள் மீது ஊற்றப்படுகிற, ஐயா உங்கள் மீது உங்களுக்குள்ளே நிரப்பப்படுகிற, உங்களுக்குள்ளே பரிபூரணமாய் வாசமாய் இருக்கிற அந்த அற்புதமான ஆவியானவர் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையை எல்லா விதமான பிசாசின் தந்திரங்களிலும், எல்லா விதமான பிசாசின் மந்திர சூனியங்களிலும் இருந்து அவர் நிச்சயமாய் முழுமையாய் பாதுகாப்பார் என்பதுதான் உண்மை. அன்பு தேவ பிள்ளைகளே, எந்த வகையிலும் இந்த விலையேற பெற்ற பொக்கிஷத்தை விட்டு விடாதிருங்கள். எந்த வகையிலும் இந்த விலையேற பெற்ற பொக்கிஷத்தை மண் பாண்டமாகிய நமக்குள்ளே பெற்றுக்கொள்ள தாமதித்து விடாதிருங்கள். இந்த அபிஷேகமே உங்களை பாதுகாக்கிறதும், உங்களை உயர்த்துகிறதும், எல்லா கண்ணிகள், கட்டுகள், ஆபத்துகள், உபத்திரவங்களிலும் இருந்து உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறதாய், உங்களை ஒரு புதுபலனோடு கிரக்கைகளை அடித்து உயரே உயரே எழும்பச் செய்கிற, நன்றாய் கவனியுங்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல ரெக்கைகளை அடித்து உயரே எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார், நடந்தாலும் சோர்வடையார். எல்லார் கண்களுக்கும் அது ஆச்சரியமாய் நீங்கள் பறக்க போகிறீர்கள். உங்கள் வாழ்க்கை, உங்கள் தொழில், உங்கள் ஜீவிதம் உயரப் போகிறது என்பதை உறுதியாய் நம்புங்கள். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் இப்படி சொன்னார். அருமையான தேவ பிள்ளைகளே, நன்றாய் கவனியுங்கள். ஐயா, பரிசுத்த ஆவி வரும் பொழுது, அந்த அபிஷேகம்
வரும் பொழுது, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வரும் பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள். எல்லாவற்றிலும் பலன் அடைந்து என் அன்பு சகோதர சகோதரிகளை, நீங்கள் இந்த உலகம் எங்கிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் உங்கள் வீடுகளில் மாத்திரமல்ல, திருச்சபைகளிலே, உங்கள் தெருக்களில் மாத்திரமல்ல, ஊர்களிலே, உங்கள் ஊர்களில் மாத்திரமல்ல, நீங்கள் நம்பினால் விசுவாசித்தால் உங்கள் பட்டணங்களிலே, ராஜ்யங்களிலே, தேசங்களிலே கர்த்தர் உங்களை மேன்மையாக வைப்பார். ஹல்லேலூயா. உலகம் எங்கும் கர்த்தருக்கு நல்ல சாட்சிகளாய் இருப்பீர்கள். உங்களை பார்க்கிறவங்க சொல்லுவாங்க, உங்களை பார்க்கிறவர்கள், உங்கள் பிள்ளைகளை பார்க்கிறவர்கள், இது கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி, இது கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள், ஐயா இவர்கள் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள், கர்த்தரோடு வாழுகிறவர்கள், கர்த்தருடைய ஆவியானவரால் நடத்தப்படுகிறவர்கள் என்று உங்களை குறித்து சொல்லப்படும். மறந்து விடாதிருங்கள். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்களாய் நீங்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவீர்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று நீங்கள் என்ன நிலைமையில் இருந்தாலும் சரி, எத்தனை உபத்திரவங்கள் பாடுகளில் இருந்தாலும் சரி, எத்தனை விதமான சவால்களுக்கு மத்தியிலே, என்ன சிறையிருப்பில் நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் இருந்தாலும் சரி, இந்த அக்னிமயமான ஆவியானவருடைய அனுசரணை அல்லது அனுக்கிரகம் உங்களை நோக்கி வரும் பொழுது எல்லா மந்திர சூனிய கட்டுகளும் உடையும், சந்தேகமே இல்லை. எல்லா அந்தகார சங்கிலிகளும் உடைந்து நொறுங்கி போகும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஐயா சிறையிருப்பின் அஸ்திபாரங்கள் குலுங்கும். ஓ, திறக்காத இருப்பு கதவுகள் தானாய் திறக்கும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இது அக்னிமயமான அபிஷேகம் உங்களுக்குள்ளே இருக்கும் பொழுது உங்களுக்கு முன்பாக கதவுகள் திறந்தே இருக்கும். மறந்து விடாதிருங்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் வலது கையை பிடித்துக் கொண்டு அவரே உங்களுக்கு சொல்லுகிறது போல பரிசுத்த ஆவியானவர் உங்களிடம் பேசுவார். ஆமென். உங்களை நடத்துவார். ஓ, நீங்கள் வருகிற போகிற வழிகளில் எல்லாம் கதவுகள் திறந்தே இருக்கும்படியாய், ஹல்லேலூயா, கர்த்தர் உங்களுக்கு முன்னே கடந்து செல்லுவார். எந்த சூழ்நிலையிலும் எந்த பிசாசின் வல்லமைகளும் உங்களை ஜெயம் கொள்ளாதபடி கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் பாதுகாப்பார். Oh, glory. Amen. அவர் உங்கள் மீது போட்டிருக்கிற முத்திரை அத்தனை பெரிய பாதுகாப்பை கொடுக்கும் என்பதிலே சந்தேகமும் இல்லை. எபேசியர் 1:13 சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது, நல்ல கவனிங்க, நீங்கள் விசுவாசிகளான போதே, என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஐயா எனக்குள்ளே அபிஷேகம் இருக்கிறதா, எனக்குள்ளே ஆவியானவர் இருக்கிறாரா? சந்தேகப்படாதிருங்கள், சந்தேகப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள். நீங்கள் விசுவாசிகளான போதே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியினால் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே முத்திரை போடப்பட்டீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. முத்திரை போடப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். ஆமென். நீங்கள் முத்திரையாய் பெற்ற பரிசுத்த ஆவியை அனல் மூட்டி நீங்கள் எழுப்புங்கள். துக்கப்படுத்தி விடாதபடி கவனமாயிருங்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, ஹல்லேலூயா. நீங்கள் போகிற இடங்களில் எல்லாம் உங்களை வெற்றி வாசல்களை நோக்கி, உங்களை உங்கள் வாழ்க்கையிலே ஒரு நல்ல திருப்பு முனையை நோக்கி, உங்களுக்கு வர வேண்டிய நல்ல ராஜரீக மேன்மைகளை நோக்கி, ஐயா நீங்கள் உயர்வும் உன்னதமுமான இடங்களிலே நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் உட்காரும்படியாய் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை செம்மையாய், அழகாய், அற்புதமாய் நடத்தி கொண்டு போவார் என்பதிலே என்ன சந்தேகம் இருக்கிறது? என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஓ க்ளோரி. ஆதலினால் நல்ல கவனிங்க அன்பு சகோதர சகோதரிகளே, ஏசாயா 52:10 என்ன எழுதப்பட்டிருக்கிறதோ அது உங்கள் வாழ்க்கையிலே இந்த மகிமையான அபிஷேகம் வரும் பொழுது நிச்சயமாய் நடக்கும். ஓ க்ளோரி, ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், ஐயா நான் நித்தமும் என் உடம்பு, என் சரீரமெல்லாம் நடுங்கிக் கொண்டிருக்கிற ஒரு அனுபவத்தில் இருக்கிறேன், என் கண்களில் எல்லாம் கண்ணீர் வருகிறது, என்னுடைய பரிசுத்த ஆவியானவரை நினைக்கும் பொழுது எனக்குள்ளே ஒரு நடுக்கம், ஒரு மாற்றம், ஒரு அழகும் அற்புதமான காரியங்கள் நடக்கிறது. ஓ, நான் பரிசுத்த ஆவியானவரை நினைக்கும் பொழுது என்னுடைய நாவெல்லாம் நவமான பாஷைகளை பேசுகிறது
இருக்கிறது. எல்லாம் அற்புதமான அனுபவங்கள் இருக்கட்டும், ஆனால் அதன் விளைவு என்ன ஆகும் நீங்கள் உணர்கிறீர்களோ உணரவில்லையோ? ஒருவேளை நீங்கள் இவைகள் எல்லாம் உணராமல் இருக்கலாம். கவலைப்படாதிருங்கள். ஹல்லேலூயா. அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுக்குள்ளே இந்த அற்புதங்களின் அதிசயங்களின் ஆவியானவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். மறந்து விடாதிருங்கள். ஐயா, அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். ஆமென். ஓ, இந்த அக்கினி இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று கர்த்தர் சொன்ன, கர்த்தரால் போடப்பட்ட அக்கினி உனக்குள்ளே இருக்கிறது சகோதரியே. அதை அனல் மூட்டி பற்றி எழுப்பு, அது பற்றி எரியட்டும். கர்த்தர் சொன்னபடியே. ஹல்லேலூயா. அது பற்றி எரியும் பொழுதுதான் நீங்கள் உயரே உயரே பறக்க முடியும். அது பற்றி எரியும் பொழுதுதான் நீங்கள் சிறகுகளை அடித்து கழுகுகளைப் போல உங்கள் வாழ்க்கை மேலும் மேலும் பறக்க முடியும். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவருக்குள்ளே ஒரு நிறைவான வாழ்க்கை நீங்கள் வாழும் பொழுது, அவராலே நடத்தப்படும் பொழுதுதான் சின்னவனாய் இருக்கிறவர்கள் ஆயிரமாய், சிறியவனாய் இருக்கிறவர்கள் பலத்த ஜாதியாய், ஓ பிரபுக்களோடும் அதிபதிகளோடும் உட்காருகிற மேன்மையும் மகத்துவமான சூழ்நிலைகள் உங்களை நோக்கி கடந்து வரும்படியாய் கர்த்தருடைய ஆவியானவரின் அபிஷேகம் உங்களை கொண்டு நடத்தும். ஆமென். இதை சாதாரணமாய் நினைத்து விடாதீர்கள். பரிசுத்த ஆவி என்பது வெறுமனே அந்நிய பாஷை பேசுகிற சிலரை பார்த்து, அல்லது வெறுமனே சில அனுபவங்களை அற்ப சொற்ப அனுபவங்களோடு இருந்து அந்த மட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற சாதாரணமானவர்களை பார்த்து ஏமாந்து போகாதிருங்கள். இந்த சின்ன மனிதர்களுக்குள்ளே ஒரு மகத்துவமும் வல்லமையும் மகிமையுமான தெய்வம் வாசமாயிருக்கிறார். அதுவே உங்கள் அபிஷேகம். ஹல்லேலூயா. அதுவே உங்கள் அபிஷேகம். ஐயா, இந்த சர்வ வல்லமையுள்ள கடவுள், என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுக்குள்ளே வாசமாயிருக்கும் பொழுது என்ன நடக்கும் உங்கள் வாழ்க்கையிலே? ஏசாயா 52:10 எழுதப்பட்டிருக்கிறது. எல்லா ஜாதிகளும், நல்ல கவனிங்க, எல்லா ஜாதிகளின் கண்களுக்கு முன்பாகவும், ஓ குளோரி, உங்களுடைய குடும்பத்தார், வீட்டார், ஓ உங்களுடைய இனபர ஜந்துக்கள், உங்கள் தெருவில் இருப்பவர்கள், ஊரில் இருப்பவர்கள், உங்கள் ராஜ்யங்களில் வசிப்பவர்கள், அறிந்த தெரிந்த எல்லா ஜாதிகளின் கண்களுக்கு முன்பாகவும் கர்த்தர் தம்முடைய பரிசுத்த புயத்தை, கர்த்தர் தம்முடைய வல்லமையை, கர்த்தர் தம்முடைய அதிசயங்களை, அற்புதங்களை செய்கிற மகிமையை, வல்லமையை உனக்காக, உன் பிள்ளைகளுக்காக, உன் குடும்பத்திற்காக வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லா ஜாதிகளின் கண்களுக்கு முன்பாகவும் நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள், மேன்மைப்படுத்துவீர்கள். கர்த்தரே அவருடைய பரிசுத்த புயத்தை உங்களுக்காய் வெளிப்படுத்துவார். ஆமென். ராஜரீக மேன்மைகள் உங்களை, உங்கள் பிள்ளைகளை தேடி வரும். அவர்கள் எத்தனை சிறைச்சாலையில் இருந்தால் என்ன, ஒருவேளை யோசேப்பை போல வெளியே வர முடியாத குற்றச்சாட்டுகளோடு, ஒருவேளை வெளியே விடுதலையே பெற முடியாத சிக்கல்களிலும் சிரமங்களிலும் ஆபத்துகளிலும் நீங்கள் அகப்பட்டிருக்கலாம். ஆனால் சிங்காசனத்தில் இருந்து உனக்கு ஒரு நல்ல செய்தி கடந்து வரும். உனக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர், உனக்குள்ளே இருக்கிற ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியானவர் எங்கோ இருக்கிற ராஜரீக மேன்மைகளை உனக்காக கடந்து வரும்படி செய்வார். மாற்றமே இல்லை. அவர் தம்முடைய பரிசுத்த புயத்தை உங்களுக்காய் வெளிப்படுத்துவார். நல்லா கவனிங்க. தொடர்ந்து என்ன எழுதப்பட்டிருக்கிறது? பூமியின் எல்லைகளில் உள்ளவர்கள் எல்லோரும், ஓ குளோரி, பூமியின் எல்லைகளில் உள்ளவர்கள் எல்லோரும் நமது தேவனுடைய ரட்சிப்பை காண்பார்கள். தேவன், நமது தேவன் உங்களுக்கு, உங்கள் பிள்ளைகளுக்கு, உன் ஜீவிதத்திலே, உன் வாழ்க்கையிலே, நீ செய்கிற வேலைகளிலே, நீங்கள் செய்கிற பிசினஸ்களிலே, அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் செய்கிற ஊழியங்களிலே, பிசினஸ்களிலே, நீங்கள் செய்கிற வேலைகளிலே நீங்கள் தேவனுடைய ரட்சிப்பை காண்பீர்கள். அவருடைய ஆசீர்வாதங்களை காண்பீர்கள். அவர் உங்களுக்கு செய்கிற மகத்துவமான காரியங்களை காண்பீர்கள். உங்களுக்கு நடக்க போகிற, அவர் நடத்தி கொண்டு வருகிற, அவர்கள் உங்களை மேன்மைப்படுத்தி காண்பிக்கிற ராஜரீக மேன்மைகளை காண்பீர்கள். அது பூமியின் எல்லைகளில் உள்ளவர்கள் எல்லோரும் காணும்படியாய். ஓ குளோரி. ஹல்லேலூயா. ஓ, எல்லா ஜாதிகளின் கண்களுக்கு முன்பாக என் அன்பு சகோதர சகோதரியே, கர்த்தர் உனக்காய், உன் பிள்ளைகளுக்காய்
நீ கையிட்டு செய்கிற வேலைகளுக்காய், தொழிலிலே, உன் வாழ்க்கையிலே கர்த்தர் தம்முடைய பரிசுத்த புயத்தை வெளிப்படுத்துவார். ஆமென். பூமியின் எல்லைகளில் உள்ளவர்கள் எல்லோரும் நமது தேவனுடைய ரட்சிப்பை, உனக்கு அவர் செய்கிற அற்புத அதிசயங்களை காண்பார்கள். ஹல்லேலூயா. அதிசயமாய், அற்புதமாய், ஆச்சரியமாய் கர்த்தர் உங்களை உயர்த்துகிற அந்த நாளிலே, கர்த்தர் சொல்லுகிறது போலவே, செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல, பலாத்கரமத்தினாலும் அல்ல. அன்பு சகோதர சகோதரிகளே, ஐயா, எங்களுக்காய் இத்தனை ராஜரீக மேன்மைகள் வரப்போகிறது. என் பிள்ளையை எங்கே படிக்க வைப்பேன்? என் மகனை எங்கே கொண்டு சேர்ப்பேன்? என் மகளை எப்படி நான் படிக்க வைக்க முடியும்? இவர்கள் திருமணங்களை நாங்கள் எப்படி நடத்த போகிறோம்? இவர்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை எங்கே இருந்து வரும்? என் பிள்ளைகள் எல்லாம் இப்படி இருக்கிறார்களே, என் சூழ்நிலை எல்லாம் இப்படி இருக்கிறதே என்று நீங்கள் சொல்லலாம். ஆனால் அன்பு சகோதரியை நன்றாய் கவனித்துக் கொள். என் அன்பு தேவ பிள்ளைகளை நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். நிச்சயமாய் அது பலத்தினாலும் அல்ல, அது உன்னுடைய பலத்தினாலும் அல்ல, உன் குடும்பத்தின் பலம், உன் வீட்டாரின் பலத்தினாலும் அல்ல, பலாத்கரமத்தினாலும் அல்ல. கர்த்தர் சொல்லுகிறார், என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஓ glory. அன்பு தேவ பிள்ளைகளே, எத்தனை அற்புதமும் அதிசயமுமான காரியம் பாருங்கள். கர்த்தர் நிச்சயமாய், ஹல்லேலூயா, நீங்கள் அந்த நாளிலே சொல்லுவீர்கள், ஐயா, இந்த காரியம் மாத்திரமல்ல, எல்லா காரியமும் எங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தரால் வந்தது, கர்த்தரால் வந்தது. கர்த்தராலேயே இந்த வீட்டை கட்டி முடித்தோம். எங்கள் பிள்ளைகளின் திருமணம் எல்லாம் கர்த்தரா, இந்த காரியம் எல்லாம் கர்த்தரால் வந்தது. நான் நம்பி இருந்த காரியங்களிலே வெற்றி, நாங்கள் நம்பி இருந்த காரியங்களிலே விடுதலை, ஜெயம் கர்த்தரால் வந்தது. ஆமென். அப்படி சொல்லுகிற அந்த நல்ல நாளை நோக்கி பயணம் எடுக்கும்படியாய் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த பரிசுத்த ஆவியானோரோடு வாழுகிற, இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தோடு வாழுகிற, ஐயா, அவருடைய நல்ல குணங்களோடும் நல்ல வரங்கள் கனிகளோடும் வாழுகிற அந்த மகிமையான வாழ்க்கையை இன்றே தொடங்குங்கள். ஹல்லேலூயா. வரப்போகிற 7 நாட்களும், இன்று முதற்கொண்டு அடுத்த 6 நாட்களும் இப்படியாய் பரிசுத்த ஆவியானவரை குறித்து பேசுகிற, பரிசுத்த ஆவியினால் வருகிற ராஜரீக மேன்மைகளை குறித்து பேசுகிற இந்த செய்திகளை தவறாமல் தொடர்ந்து பாருங்கள். அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையை நிச்சயமாய் மாற்றும். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையின் சரித்திரத்தை மாற்றும் இந்த 7 நாள் ஜெபத்தை ஒரு நாள் கூட தவற விட்டு விடாதீர்கள். கர்த்தர் உங்களை அந்த ராஜரீக மேன்மைக்காக அழைத்து செல்லும்படியாய் இது ஒரு 7 நாள் கேம்பெயின். விட்டு விடாதீர்கள். ஹல்லேலூயா. வாழ்க்கையிலே மாற்றமும் மறுமலர்ச்சியும் பெற்றுக் கொள்ளும்படியாய் நாம் செபிப்போம். அன்பு சகோதர சகோதரிகளே, பேர்ணாம்பட்டு வீட்டு கூட்டங்கள், தொடர்ந்து ஸ்ரீபெரும்புதூர், நல்லூர் கூட்டங்களை கர்த்தர் அற்புதமாய், ஆசீர்வாய் உங்களுடைய ஜபங்களினாலும் உங்களுடைய ஊக்கமான ஜபங்களினால் கர்த்தர் அதை நிறைவேற்றி கொடுத்தார். அவருக்கு நன்றி செலுத்துவோம். தொடர்ந்து பாருங்க, என்னுடைய கரூரிலே இருக்கிறது, ஈரோட்டிலே இருக்கிறது, திருப்பூரிலே, கோயமுத்தூரிலே, ஈரோட்டிலே மற்றும் பொள்ளாச்சி, நாமக்கல் பகுதிகளிலும் மாத்திரமல்ல, குடியாத்தத்தில் இருக்கிறது. இந்த எல்லா திறந்தவெளி மைதான கூட்டங்களுக்காகவும் தீவிரமாய் ஜெபியுங்கள். அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த ஜபங்களிலே கலந்து கொள்ளுங்கள். இந்த பெரிய குருசேடுகளிலே நீங்கள் உங்கள் பகுதிகளிலே இருக்கிறவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவர்களும் கலந்து கொள்ளட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். நல்ல இந்த சுகமளிக்கும் கூட்டங்களிலே கர்த்தர் மகத்துவமான காரியங்களை செய்யும்படியாய் நீங்கள் உறுதியாய் ஜெபிக்கிறீர்கள் என்று நம்புகிறேன். முடிந்தவர்கள் உங்களை அன்போடு தயவாய் கேட்டுக்கொள்கிறேன். சில முக்கியமான தேவைகள் இருக்கிறது, முக்கியமான பண தேவைகள் இருக்கிறது, முக்கியமான எக்யூப்மெண்ட்ஸ்கள் வாங்க வேண்டியது இருக்கிறது. முடிந்தவர்கள் தவறாமல் இதில் உதவி செய்ய தவறிவிடாதிருங்கள். ஏனென்றால் ஒவ்வொரு வாரமும் மகிமையான கூட்டங்கள் இருக்கிறது. நிச்சயமாய் கர்த்தர் நீங்கள் கொடுக்க போகிற உதவி, உதாரத்துவமாய் செய்ய போகிற இந்த உதவிகளுக்கு உங்களுக்கு நூறத்தனையான பலன்களை உறுதி
மிகுதியாய் கொடுப்பார். நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். ஹல்லேலூயா. நிச்சயமாய். ஓ glory. thank you Lord. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. ராஜாதி ராஜாவே, உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் ஐயா. நீர் இரக்கம் உள்ளவரும் மனதுருக்கமும் உள்ளவரும் ஐயா, இரக்கத்தில் ஐஸ்வர்ய சம்படருமாய் இருக்கிற நல்ல தெய்வமே, உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. என் அன்பு சகோதர சகோதரிகளுக்குள்ளே என் தெய்வம் போட்ட ஓ லார்ட் அந்த பரிசுத்த அக்கினி பற்றி எரியும்படியாய் மமரா சந்து ரூபதரபா எரிமரு சந்து ருக்கபரதரபோ ஒரு பரிசுத்த அக்கினி, ஒரு அக்கினி அபிஷேகம் இப்பொழுதே பற்றி பற்றி எரியும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தினாலே. ஐயா, இந்த ஜெப வேளையிலே பல பங்கெடுத்திருக்கிற, கலந்து கொள்ளுகிற, இந்த ஊழியங்களிலே தங்களை இணைத்திருக்கிற தேவ பிள்ளைகள் நிச்சயமாய் இவர்களை 1, 10, 30, 60, 100 இவர்கள் வாழ்க்கையிலே கேட்கிற சத்தியங்கள் பலன் கொடுக்கும்படியாய், ஆச்சரியமும் அதிசயமுமான காரியங்கள் இவர்கள் வாழ்க்கையிலே நடக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். மாராபாரா சந்து ருக்கபரதரவோ இவரா சந்து ருக்கபரதரவோ தேவ மகிமை பிள்ளைகளை இன்று ஒரு ஹையர் லெவலுக்கு, ஆமென், ஒரு மேன்மையும் மகிமையும் மகத்துவமான லெவலுக்கு கொண்டு போகும்படியாய் என் இயேசுவின் நாமத்தினாலே thank you Lord. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஐயா, வாக்குத்தத்தம் பிதாவினால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியினால் எங்கள் ஒவ்வொரு வேரையும் இன்றே இப்பொழுதே நிரப்பும்படியாய் முமுரு தரவா சரபோதுருக்கபரா சந்துருக்கபரதரவோ ஓ உம்முடைய பிள்ளைகள் எல்லாம் பலனடைந்து ஒவ்வொரு பேரும் வாயினால் சொல்லி ஜெபியுங்கள். அன்பு சகோதர சகோதரிகளே, வாயினால் சொல்லி ஜெபியுங்கள். பரிசுத்த ஆவி எங்களிடத்திலே ஒரு கபரா சந்து ரூபதரவோ எங்களுக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவி இப்பொழுதே அனல் மூட்டப்படும்படியாய் துருமாரா ருதுருபதரபரா இரிபுருபரா சக்குருக்கமுருபதரபதரவோ ஓ ரபரா சந்து ரூபதரவோ இந்த தேவ அக்கினி என் அன்பு சகோதர சகோதரிகள் வாழ்வில் இருக்கிற பலகீனங்களை சுட்டரிக்கும்படியாய், ஒரு புதிய பலம் உண்டாகும்படியாய் மமரா சந்துருபதரவோ என் அன்பு சகோதரிகள் எங்கே தோற்றார்களோ, எங்கே வெட்கப்பட்டு நின்றார்களோ, எங்கே இவர்கள் திருடப்பட்டார்களோ, கைவிடப்பட்டார்களோ, அனாதைகளாய் தள்ளப்பட்டார்களோ, மமரா சந்துருக்கபரதரவோ என் தெய்வமே அங்கே இருந்து இவர்களை தூக்கும்படியாய் ஐயா, தலை குனிந்து நின்ற இடங்களில் கர்த்தர் இவர்கள் தலையை உயர்த்தும்படியாய் முமரா சந்துருக்கபரதரவோ இவர்களை சுற்றிலும் இருக்கிற 1000 எதிரிகளுக்கும் மத்தியிலே கர்த்தருடைய ஆவியானவர் இவர்களுக்காய் கொடியேற்றும்படியாய் இயேசுவின் நாமத்தினாலே ஒரு வழியாய் வந்த சத்துருக்கள் எல்லாம் 7 வழியாய் சிதறடிக்கப்படும்படியாய் பரிசுத்த ஆவியானவரின் அக்கினி விழும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. என் இயேசுவின் நாமத்தினாலே தடைகள் நீங்கட்டும். பிள்ளைகளுக்கு விரோதமான தடைகள் நீங்குவதாக. படிப்பிலே இருக்கிற மந்த நிலைகள் மாறுவதாக. குடும்பத்தில் இருக்கிற கீழ்ப்படியாமையின் ஆவிகள் வெளியேறட்டும். மமரா சந்துருக்கபரதரவோ குடும்பத்தில் பிள்ளைகளுக்கு விரோதமாய், குடும்பத்திற்கு விரோதமாய், குடும்ப வாழ்க்கைக்கு விரோதமாய், தாம்பத்திய வாழ்க்கைக்கு விரோதமாய், ஐயா குடும்பத்தில் உள்ள உறவுகளுக்கு விரோதமாய் செய்யப்பட்ட எல்லா சூனியங்களும், எல்லா மந்திர சூனியங்களும் சுட்டரிக்கும்படியாய் என் தெய்வமே எலியாவின் பலிபீடத்தில் இறங்கி வந்த ஒரு பரிசுத்த அக்கினி இந்த குடும்பங்களிலே இறங்குவதாக. முருவரா சந்துருபதரவா எரிவரா சந்துருபதரபோ இயேசுவின் நாமத்தினாலே அக்கினி விழட்டும், சங்கிலிகள் முறியட்டும், பிள்ளைகள் விடுதலை அடைவார்களாக. என் அன்பு சகோதர சகோதரிகள் விடுதலை அடையும்படியாய் விடுதலை அடையும்படியாய், மாற்றமும் மறுமலர்ச்சியும் உண்டாகும்படியாய், ஒரு வெற்றி திருப்பு முனை உண்டாகும்படியாய் என் இயேசுவின் நாமத்தினாலே அதிசயங்கள் நடப்பதாக. ரபரா சந்துருக்கபரதரவோ Thank you Lord. உம்முடைய பிள்ளைகளை என் தேவனாகிய கர்த்தர் இவர்களை அழிக்கும்படியாய், கெடுக்கும்படியாய் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் சுற்றி வருகிற எல்லா சத்துரு கூட்டங்களும் சிதறி ஓடும்படியாய் என்று ஒரு அக்கினி பற்றி எரியட்டும். மமரா கபரதரவோ ஓ
இவர்கள் பிள்ளைகளை பிடித்துக் கொண்டு போக நினைக்கிற, குடும்பங்களை அழிக்க நினைக்கிற, பிள்ளைகளை சூதாய் நடத்துகிற தீய நட்புகள், கூடா நட்புகள், ஆமென், கூடா உறவுகள் எல்லாம் முறியடிக்கப்படும்படியாய் என் இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தினாலே அதிசயங்கள் நடக்கும்படியாய், ஆச்சரியமான காரியங்கள் நடக்கும்படியாய் என் தெய்வமே உங்க காவோ நாடு உங்க மகிமையின் கொடி ஏற்றப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. என் அன்பு சகோதர சகோதரிகளுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றம், ஒரு மறுமலர்ச்சி உண்டாகும்படியாய் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எங்கள் மகிமையின் நல்ல பிதாவே, ஐயா, எல்லா ஜாதிகளின் கண்களுக்கு முன்பாகவும் என் தெய்வமே என் அன்பு சகோதர சகோதரிகளை கேவலமாய் நடத்தினவர்கள் இருக்கிறார்கள், அவமானமாய் பேசினவர்கள், அபாண்டமாய் பொய்க்குற்றம் சாட்டினவர்கள், இவர்களை கேவலமாய் அடிமைப்படுத்தி வைத்தவர்கள், இவர்கள் பிள்ளைகளை இவர்களை ஓலாட் கட்டுகளிலே, காவல்களிலே, சிறையிருப்புகளிலே வைத்து சோதனைப்படுத்தினவர்கள் இருக்கிறார்கள். இவர்களை கேவலமாய் மனமுறிவடைய செய்தவர்கள், ஐயா, இவர்களை வெட்கப்படும்படியாய், கேவலப்படும்படியாய் அவமானப்படுத்தினவர்கள் இருக்கிறார்கள். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஐயா, எங்கள் உதவியாளரும் துணைவாளருமாய் இருக்கிற, எங்கள் தேற்றரவாளனும் எங்கள் வழக்கறிஞருமாய் இருக்கிற, எங்களுக்காய் வாதாடுகிறவரும் யுத்தம் செய்கிறவருமாய் இருக்கிற பரிசுத்த ஆவி, இன்றே என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காய், இன்றே என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காய், யாதுமற்ற இவர்களுக்காய் நீர் கொடி ஏற்றும்படியாய் உம்முடைய வல்லமையான புயம், உம்முடைய பரிசுத்த புயம் வெளிப்படும்படியாய் என் தெய்வமே உம்முடைய ரட்சிப்பை இவர்கள் கண்டுகொள்ளும்படியாய் எல்லா ஜாதி ஜனங்களுக்கும் முன்பாக, ஐயா, எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக என் தெய்வமே உம்முடைய பரிசுத்த புயம் வெளிப்படும்படியாய், பிள்ளைகள் உயர்த்தப்படும்படியாய், மேன்மை அடையும்படியாய் பூமியின் எல்லைகளில் உள்ளவர்கள் எல்லோரும் எங்கள் தேவனுடைய ரட்சிப்பை, மாற்றத்தை, மறுமலர்ச்சியை, வெற்றியை, அற்புதமும் ஆச்சரியமுமான ராஜரீக மேன்மைகளை இவர்கள் பிள்ளைகள் பெற்றுக் கொள்ளுகிறதை காணும்படியாய் என் தேவனாகிய கர்த்தருடைய கரம் அசைக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. இதுவரை கடன் பட்டவர்கள் இனி கடனிலும் கஷ்டத்திலும் இல்லாதபடி ஒரு செழிப்பு உண்டாகட்டும். இனி நீயோ கடன் வாங்குவதில்லை, அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கிறவர்களாய் உங்களை மாற்றுகிறார். ஆமென். காலியான பாத்திரங்கள் நிரம்பி வழிவதாக இயேசுவின் நாமத்தினாலே. சோர்ந்து போன பிள்ளைகளின் கொம்பு காண்டாமிருகத்தின் கொம்பை போல் உயர்த்தப்படும்படியாய் என் தெய்வமே இவர்களை விட்டு போனவர்கள் திரும்பி வரும்படியாய், அவமானமாய் பேசினவர்கள் திரும்பி வரும்படியாய், கேவலமாய் நடத்தினவர்கள் மனம் திரும்பி இவர்கள் பாதர் படிக்கு வரும்படியாய் என் நாமத்தின் நிமித்தம் சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்கிறதை உலகமெல்லாம் காணும்படியாய் என் தெய்வமே உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. ஐயா, இவைகள் எல்லாம் எங்கள் பலத்தினாலும் இல்லை, பலாத்கிரமத்தினாலும் அல்ல. ஐயா, நாங்கள் பலமற்றவர்கள், தகுதியற்றவர்கள், திறமையற்றவர்கள், யாருமற்றவர்கள். ஆமென். என் தெய்வமே பலமுள்ளவனுக்காகிலும் இல்லாதவனுக்காகிலும் உதவிகள் செய்கிறது உமக்கு லேசான காரியம் என்று வாசிக்கிறோமே. அப்படியே என் இயேசுவின் நாமத்தினாலே இவர்கள் பலத்தினாலும் அல்ல, பலாத்கிரமத்தினாலும் அல்ல, எங்கள் தேவனாலே ஆகும், எங்கள் தேவனுடைய ஆவியினாலே ஆகும் என்று நம்பி இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து உயர்த்தும்படியாய் ஒரு புதிய அபிஷேகம் இவர்களுக்குள்ளே இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. ஆச்சரியமும் அதிசயமுமான காரியங்கள் இன்றே தொடங்குவதாக. ராஜரீக மேன்மைகள் இவர்களுக்காய் கடந்து வருவதாக. குடும்பங்களிலே மாற்றமும் மறுமலர்ச்சியும் உண்டாவதாக. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, என்று முதல் கடந்த வரப்போகிற 7 நாட்களும் அப்பா பரிசுத்த ஆவியானவரை குறித்து, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை குறித்து,
ஆமென். பரிசுத்த ஆவியானவரால் எங்களுக்கு நடக்கும் மகிமையும் மகத்துவமான மேன்மைகளை குறித்து தியானித்து ஜபிக்கிற இந்த ஜபத்திலே ஓ லார்ட், ஒரு ராஜரீக மேன்மையை இந்த 7 நாளிலே உம்முடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளும்படியாய் ஓ லார்ட் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஒரு பெரிய மாற்றமும் மறுமலர்ச்சியும் வரும்படியாய் இவர்கள் எல்லோரும் புது பலன் அடைந்து ஐயா, இவர்கள் எல்லோரும் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் அறிந்த தெரிந்த எல்லா இடங்களிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் உனக்கு சாட்சிகளாய் ஆமென், ஆச்சரியமும் அதிசயமான சாட்சிகளாய் ஹல்லேலூயா நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஓ புது பலன் அடைந்து கழுகுகளை போல இவர்களும் இவர்கள் பிள்ளைகளும் ஒரு ரெக்கைகளை அடித்து உயரே உயரே எழும்புகிற அற்புதமான சூழ்நிலை இந்த 7 நாள் ஜபத்திலே நடக்கும்படியாய் கர்த்தருடைய அனுக்கிரகம் ஒவ்வொரு பேரையும் தொடும்படியாய் ஜெபிக்கிறோம். அபிஷேகம் வராத பிள்ளைகள் இந்த நாட்களிலே அபிஷேகம் பெற்றுக் கொள்ளும்படியாய், நவமான பாஷைகளிலே பேச முடியாதவர்கள் இந்த நாள் முதல் நவமான பாஷைகளிலே பேசுகிற மகிமையும் மகத்துவமான காரியங்கள் நடக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா அந்தகார கட்டுகளும் உடைவதாக, இயேசுவின் நாமத்தினாலே பிசாசின் கிரியைகள் அழிவதாக, சத்துருவின் வல்லமைகள் நிர்மூலமாவதாக, இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தினாலே எல்லா அந்தகார சூழ்ச்சிகளும் சதிகளும் இந்த பரிசுத்த ஆவியின் அக்கினி அபிஷேகத்தினால் எல்லா மந்திர சூனிய மாந்திரீகங்களும் அழியும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம். இந்த 7 நாளிலும் இயேசுவின் நாமத்தினாலே இவர்களுக்கு விரோதமாய் எழுதப்பட்ட அல்லது வந்திருக்கிற எல்லா மந்திர சூனியங்களும் எதிர்ப்புகளும் எதிரிகளின் சூழ்ச்சிகளும் ஒரு வழியாய் வருகிறவைகள் 7 வழியாய் சிதறி போகும்படியாய் ஜெபிக்கிறோம். என் தேவன் எழுந்தருளுவீராக. உம்முடைய பிள்ளைகளுக்காய் உம்முடைய கொடி ஏற்றப்படுவதாக. இயேசுவே உம்முடைய பரிசுத்த புயம் வெளிப்படுவதாக. உம்முடைய ரட்சிப்பை எல்லோரும் காணும்படியாய், தேவ பிள்ளைகள் எல்லாம் உம்முடைய ரட்சிப்பிலே களி கூறும்படியாய், நீதிமான்களுடைய கூடாரங்களிலே ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு என்பதை உலகமெல்லாம் அறிந்து கொள்ள செய்வீராக. எங்களை முழுமையாய் தாழ்த்துகிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், அல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளே, கிறிஸ்தவ வாழ்க்கையில ஒரு அற்புதமான ஒரு காரியம் இருக்குன்னா அது பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தோடு வாழ்றது. நல்லா கவனிங்க, இந்த அபிஷேகம் தான் நம்முடைய கூட்டங்களிலே நூற்றுக்கணக்கான பேர்களை சுகமடைய செய்கிறது. நன்றாய் கவனியுங்கள். இந்த சின்ன மனுஷனுக்குள்ளே சின்ன மனுஷிக்குள்ளே இருக்கிற அந்த சர்வ வல்லமை உள்ள தெய்வம் இந்த சின்ன அப்பிரயோஜனமான மனிதர்கள் மூலமாய் ஆச்சரியமும் அதிசயமுமான காரியங்களை செய்கிறாரே, அதை நாம் கண்ணார காண்கிறோமே. எத்தனை லைவ் புரோகிராம்ல பாக்குறீங்க. இந்த வார்த்தைகள் யாரோ படித்து தந்தவைகள் அல்ல, இது எங்கோ படித்து ஒப்புவிக்கிறவைகளும் அல்ல, கர்த்தருடைய ஆவியானவரே நமக்கு வெளிப்படுத்தினது. நல்லா கவனிங்க. இது நம்முடைய கூட்டங்களிலே நீங்கள் நம்முடைய லைவ் புரோகிராம்ல நீங்க தெளிவாய் அநேகர் பார்த்திருப்பீர்கள். கர்த்தருடைய ஆவியானவர் தொடர்ந்து வருகிற 7 நாட்களும் உங்களோடு பேசும்படியாய் ஜெபிக்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாய் நீங்கள் நல்ல ஒரு உண்மையான அபிஷேகத்தை, ஒரு ஆவியின் அபிஷேகத்தை, அக்கினியை சுதந்தரித்துக் கொள்ளுகிறவர்களாய் அந்த ராஜரீக மேன்மைகளை நல்ல ஒரு எஸ்தரை போல, நல்ல ஒரு மோசையை, தானியேலை போல, என் அன்பு சகோதர சகோதரிகளை நல்ல ஒரு யோசேப்பை போல உங்களை நோக்கி அந்த அற்புதமான அபிஷேகம் உங்களை உயர்த்தும்படியாய் ஜெபிக்கிறேன். கர்த்தர் உங்களுக்காய் பெரிய அதிசயமும் ஆச்சரியமான காரியங்களை செய்வார். ஒரு நாளும் தவறவிடாமல் இந்த நாட்களை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் குடும்பங்களையும் அப்படியே உயர்த்துவார், மேன்மைப்படுத்துவார்.